90% அதிமுகவினர் தாவேகாவுக்கு தாப்ப போறதா ஆதவர்ஜுனா சொன்ன அந்த நேரத்துல இருந்தே ஆதவர்ஜுனா அவர்களை கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருக்கு அதிமுக. அதுலயும் குறிப்பா அதிமுக என்பி இன்பதுரை அவர்கள் எப்படியாவது ஆதவர்ஜுனாவை பதவி நீக்கம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாரு. இதுக்காகவே தேடி அழிஞ்சு திரிஞ்சு உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பையுமே சுட்டி காட்டி இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இது மூலமா ஆதவர்ஜுனா அவர்களுடைய பதவியே விலகுறதுக்கான அந்த ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது? ஆதவர்ஜுனா பதவி விலகுவாரா இல்லையா? விலகுனா எந்த பதவியில இருந்து விலகுவாரு? விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேகா ஆட்சி அமைத்த அந்த நாள்ல இருந்தே எப்படியாவது அதிமுகவை காலி பண்ணிடணும், அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே தமிழகத்துல இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு தாவேகாவும் எப்படியாவது தாவேகாவை காலி பண்ணிடணும், இவங்கள ஆட்சி கட்டில இருந்து கீழே இறக்கி விட்டுறணும் அப்படின்னு அதிமுகவும் கட்டம் கட்டி சுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்கணும். விஜய் அவர்கள் சொன்னார்ல, இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே அப்படிங்கிறது தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அதாவது ஒன்னு திமுக, என்னொன்னா இருக்க போறது தாவேகாவா இல்லைன்னா அதிமுகவா? திமுக வெர்சஸ் தாவேகான்னு இருக்க போகுதா, இல்லைன்னா திமுக வெர்சஸ் அதிமுக இத்தனை நாளா பாரம்பரியமா 50 வருடமா இருந்ததுல அதே நிலைப்பாடு தான் இருக்க போகுதா அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. இதுல ஒரு பகுதியாதான் அதிமுகவுடைய இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் பாரபட்சமே பார்க்காம குதிரை பேரம் நடத்தி தன் பக்கமா இழுத்துட்டு இருக்க தாவேகா. அதுலயும் இன்னும் 90% அதிமுகவினர் தாவேகாவுக்கு தாவ போறாங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பகிரங்கமாவே ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அதிமுகவில இருந்தோ வரிசையா சாரையா தாவேகாவில் போய் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் குதிரை வேகத்துல நடக்கக்கூடிய குதிரை பேரம் தான். சோஃபா மாடல் ஆட்சி நடக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இந்த இழப்பை சரி கட்டுறதுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்க இப்போ சட்ட ரீதியா இதை சந்திக்க முன் வந்திருக்கிறாங்க. அதாவது ஆதவர்ஜுனா அவர்கள் இவர் தாவேகாவுடைய ஒரு ஆக்டிங் சிஎம்மா செயல்பட்டு இருந்தாலுமே, ஏன் இதை குறிப்பிட்டு பேசுறேன்னா, முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த நாள்ல இருந்து அவர் முதலமைச்சராக பதவியேற்றுட்டாரு அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பையும், எல்லா எந்த திட்டங்கள் வெளிவந்தாலும் அதை மக்கள்கிட்ட சொல்றது, ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை அட்ரஸ் பண்ணுறது, அதுக்கு விளக்கம் கொடுக்கறது, இப்படி தாவேகாவுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் தான். அதுக்காக தான் இதை ஆக்டிங் சிஎம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். என்னதான் இவர் ஆக்டிங் சிஎம்மாக செயல்பட்டாலுமே அடிப்படையில் இவர் தாவேகா அமைச்சரவையில் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், கூடவே இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தோட தலைவராகவும் இருக்காரு. அதாவது ஒரே ஆள் அமைச்சராகவும் இருக்காரு, விளையாட்டுத்துறை சங்கத்திலும் இருக்கிறாரு. இப்படி ஒரே ஆள் 2 இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னு சமீபத்தில் அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு பதில் கொடுக்குற அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு அரசியலும் தெரியாது, விளையாட்டும் தெரியாது, அப்படி எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது, நான் 2 இடத்துலையும் நிற்பேன் அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்களுமே விளக்கம் கொடுத்திருந்தாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்த எம்பி இன்பதுரை அவர்களை சொரிஞ்சு விட்டதுனால இப்போ உச்சநீதிமன்றத்தோட உத்தரவை எடுத்துட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதாவது 2015 BCCI கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பீகார் அப்படிங்கிற ஒரு வழக்குல முன்னாள் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி RM லோகா தலைமையில ஒரு 3 ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழு மூலியமா ஒரு அறிக்கையுமே வெளியிடுறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒன்றிய அமைச்சரோ இல்லைன்னா அரசு அதிகாரிகளோ விளையாட்டு சங்கத்துல இருக்க முடியாது அப்படின்னு அவங்க பரிந்துரை செய்யறாங்க. அதாவது நீங்க அமைச்சரா இருந்தீங்க அப்படின்னாலோ அரசு அதிகாரியா இருந்தீங்க அப்படின்னாலையோ நீங்க போய் விளையாட்டு சங்கத்துல தலைவராவோ இல்லைன்னா முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கும்போது நீங்க அந்த இடத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஏற்கனவே விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் முழுமையா நடைபெற்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். அங்க யாரு இருக்கணும், எந்த சாதியினர் இருக்கணும், எந்த சமூகத்தினர் இருக்கணும், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில்
ஒரு அமைச்சரோ இல்லைன்னா ஒரு அரசு அதிகாரியோ அந்த சங்கத்தோட தலைவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவங்க சாதியினர், அவங்க மதத்தினர், அவங்க சொந்தக்கார உறவினர்கள், இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், இவங்க அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் யாருமே விளையாட்டு சங்கங்களில் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த குழு வந்து பரிந்துரை செய்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு இப்படி ஒரு விஷயத்த பரிந்துரை செய்கிறாங்க. இதை பல நேரங்களில் பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றமுமே ஏற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தமிழகத்தில் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் விளையாட்டுத்துறை சங்கத்திலையும் தலைவராக இருக்கிறாரே, இது எப்படி நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது தமிழகத்திலையும் நம்ம ஒரு வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்கள் 2 பதவியிலிருந்து ஏதாவது ஒரு பதவியில் கண்டிப்பாக விலகியே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு பரிந்துரை இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பரிந்துரையை மேற்கோள் காட்டி நம்மளால் இந்த வழக்கில் வந்து வாதாட முடியும். அப்படி வாதாடணும் அப்படின்னா கண்டிப்பாக 2ல் ஏதாவது ஒரு பதவியை ஆதவர்ஜுனா அவர்கள் கண்டிப்பாக விலகியே ஆகணும். இப்போது எந்த பதவியிலிருந்து ஆதவர்ஜுனா அவர்கள் விலக போகிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வழக்கு தொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இன்பதுரை அவர்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டியிருந்தார். தாவேக்காவில் குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற போது சிபிஐ விசாரணை நடத்தலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்குமே யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக வழக்கு தொடுக்கணும். அதாவது 93ல் நடந்த அந்த குதிரை பேரத்தை மேற்கோள் காட்டி அவர் சொல்லியிருந்தார். 1993ல் நரசிம்மராவ் அவர்கள் இதே மாதிரி ஒரு குதிரை பேரத்தை நடத்துகிறாரு. அவருக்கு வந்து பெரும்பான்மையான ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அவர் வந்து ஆட்சியுமே அமைச்சிடுறாரு. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிரூபித்து அதுக்கப்புறமா சிபிஐ அவர் மேலே வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி இதுக்கு முன்னாடியே ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு எக்ஸ் வலைத்தளத்தில். இப்போ இப்படி ஒரு ட்வீட்டையுமே போட்டிருக்காரு. இந்த 2 விஷயத்துலையுமே யாராவது ஒருத்தர் வழக்கு தொடுக்கணும். யாருமே வழக்கு தொடுக்கலை அப்படின்னா அதிமுக என்பி இன்பதுரை அவர்களே வழக்கு தொடுப்பார். ஏன்னா தொடுக்கக்கூடிய ஆள் தான். ஏன்னா இவ்வளோ விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒருத்தர், யாரையாவது தூண்டிவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், யாருமே தூண்டப்படலை அப்படிங்கிற நேரத்தில் இவரே போய் வழக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்கள் எந்த பதவியை விட்டு விலகுவார் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆக மொத்தத்தில் தாவேக்கா அதிமுக அழிக்கணும், அதிமுக தாவேக்கா அழிக்கணும்னு மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்காங்க. அதாவது ஒரு காமெடியில் சொல்லுவாங்கள்ல, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி அடித்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்க வழக்கு தொடுங்க. வழக்கு தொடுத்துட்டு தாவேக்காவுடைய வாதம் என்னவா இருக்குது, அவங்க எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 மாத காலம் பொறுத்திருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே என்ன 6 மாத காலம் நீங்கள் பொறுத்திருங்கன்னு சொன்னீங்க, காத்திருப்போம், எதுவுமே செய்ய மாட்டோம், எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயத்துக்குமே குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது நிர்வாக ரீதியாக சொல்லப்பட்ட அந்த காரணம் தான். அதை தாண்டி இப்போ ஏற்படக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. நம்ம கோயம்புத்தூரில் அந்த சூலூரில் அந்த மாணவிக்கு ஏற்பட்டதே நம்ம எடுத்துக்குவோம். ஒரு 10 வயசு சிறுமி அவங்க பெற்றோர்களுக்கே தெரியாமல் எரிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம 6 மாத காலம் பொறுத்திருந்து 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து ஏன் இப்படி நடந்து அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தட்டி கேட்க வேண்டிய காவலருக்கே இன்னைக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலருக்கே சக காவலரால் ஒரு அத்துமீறல் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம 6 மாத காலம் கழித்து நம்ம வந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா புதிய டிஜிபி நியமனத்துக்கு அப்புறமா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தோம் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம சரியான நேரத்தில் டக்குன்னு கேள்வி முன்வைக்கிறதும் அதுக்கான நியாயத்தை தேடி போகிறது மட்டும்தான் முறையான அரசியலாக இருக்க முடியும். அப்படி அந்த விஷயத்துலேயே 6 மாத காலம் நீங்கள் பொறுத்திருக்கணும் அப்படின்னா அந்த 6 மாதத்தில் மிகப்பெரிய விளைவுகளை நம்ம வந்து சந்திச்சிருவோம். இப்போ என்ன அப்படின்னா அந்த 6 மாத காலம் பொறுத்திருங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் இல்லையா, அது நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு 6 மாத காலம் பொறுத்திருங்க, இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா, கவிழுமா கவலாதா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே பதவியில் தான் இருப்பாங்களா? ஏன்னா இவங்க பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது பெரும்பான்மை குறையும். அந்த பெரும்பான்மை குறையும் போது மறுபடியும் ஒரு தொங்கு சட்டசபை உருவாகும். தொங்கு சட்டசபை உருவாகும் போது யார் வேணால் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 மாத காலத்தில் எது நடக்க போகுது, யார் பதவி விலக போகிறாங்க, இந்த ஆட்சி தாக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஏன்னா இப்போவே எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுக்கு நம்ம பதில் கேட்கும்போது காலம் வேணும், இப்போல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. விவசாய பயிர்க்கடை நீங்கள் சொன்னது வேற செஞ்சது வேறையா இருக்கேன்னு கேட்டால் இப்போல்லாம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது, கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சூலூரில் ஒரு 10 வயசு சிறுமிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்துருச்சு அப்படின்னு கேட்டால்
இதை பற்றிலாம் பதில் சொல்ல முடியாது, இது வந்து அரசியல் ரீதி, எங்கிட்ட நிர்வாக ரீதியாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க. சரி, வேறு ஏதாவது திட்டங்கள்லாம் நீங்கள் செயல்படுத்துறேன்னு சொன்னீங்களே, இன்னும் செயல்படுத்தலையே, சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏன் தாமதமாயிடுச்சுன்னு கேட்டால் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கேள்வி கேட்டாலுமே கால அவகாசம் வேணும்னு கேட்குறாங்க. இந்த கால அவகாசம் நம்ம கொடுக்கலாம். அந்த கால அவகாசத்தில் இவங்களுடைய பதவி அவங்கக்கிட்டே இருக்குதா? தமிழகத்தில் தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க போகுதா? தாவேக்கா அதிமுகவை காலி பண்ணுதா? இல்லைனா அதிமுக தாவேக்காவை காலி பண்ணுதா? 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்போ அடித்து காட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம கால அவகாசம் கொடுத்து பொறுத்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.